நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/6/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று மாலை 6:56 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:52 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். நாம யோகம் காலை 9:36 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் மாலை 6:56 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசுல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:52 வரை சுவாதி, பின்பு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. அமாவாசை மாலை ஆரம்பமாகிறது 6:56 57 அமாவாசை ஆரம்பமாகிறது. இரவு வருவதனால் கோவில்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக இரவு ஊஞ்சல் இதெல்லாம் செய்வாங்க. ஆனா நம்ம கும்பிடுறது எப்படின்னா, வீட்டுல கும்பிடுறது புதன்கிழமை தான் செய்யணும். அதனால் புதன்கிழமை முழுவதும் அமாவாசை இருக்கு. ஆனா இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறவர்கள், ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருப்பவர்கள்லாம் மாலை வேளையில போயிட்டு நீங்க அந்த தேங்கால தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமையில அமாவாசை வர்றது மிக மிக சிறப்பு. கண்ணூறு கழித்தல் இதெல்லாம் இன்றைய தினம் செய்வது மிக சிறப்பு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரிய பகவானும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் இன்னைக்கு அமாவாசையும் இணைந்து வருவது மிக சிறப்பு. முருகப்பெருமான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடு இன்னைக்கும் செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம். ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் நீங்க 9 தேங்காய், அதாவது தேங்காய் மூடியில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் முருகப்பெருமானையும் வணங்கலாம். அதாவது மந்திரம் ஜபிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு 7 மணிக்கு மேல, இது சோடாச கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சோடாச கலை எப்படின்னா, முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம். இப்போ 6:56 வரைக்கும் சதுர்த்தசி, அதுக்கப்புறம் அமாவாசை. அப்ப என்ன செய்யணும்னா 5:56 உட்கார்ந்துடணும். 7:56 வரைக்கும் அந்த 2 hour, இதுதான் சோடாச கலைன்னு சொல்றது. இதெல்லாம் வடநாட்டுல செய்யக்கூடியது. இதை பத்தி நான் நிறைய போட்டிருக்கேன். இப்பதான் நான் அதை போடுறதை நிறுத்திட்டேன். அதனால திருப்பியும் சொல்றேன். ஏன்னா இந்த சோடாச கலை அப்போ அந்த நேரத்துல நீங்க என்ன நினைத்து பூஜை பண்ணாலும் அது உங்களுக்கு நடக்கும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதனுடைய சிறப்பே அதுதான். இப்போ மார்வடிஸ்லாம் உள்ள ஒரு பண வசதியோட பணபலத்தோட இருக்காங்கன்னா இந்த சோடாச கலையை அவங்க விடவே மாட்டாங்க. அதுவும் அமாவாசை பௌர்ணமி காலகட்டத்துல ஒண்ணு ஆரம்பிக்கின்ற நேரத்துல செய்வாங்க, இல்லைன்னா முடிகிற நேரத்துல செய்வாங்க. முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம், மொத்தம் 2 மணி நேரம் நீங்க உட்கார்ந்து செஞ்சு பாருங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையோட இணைந்து இந்த அமாவாசை வர்றதுனால மிக சக்தி வாய்ந்தது. உறவு கொண்டு வர்றதுனால இது ரொம்ப சக்தியா இருக்கும். அதனால என்ன நினைத்து நீங்க இந்த பூஜையை செய்கிறீர்களோ 2 hour அமைதியா உட்கார்ந்துருங்க.
நீங்க எங்க உங்களுக்கு பிடிக்குதோ அங்க உட்கார்ந்துருங்க. இல்ல கோயில்ல போய் உட்கார்ந்தாலும் சரி, இல்ல வீட்லயே நீங்க உட்கார்ந்து இது செஞ்சாலும் சரி, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு இந்த சோடாச கலைய செஞ்சு பாருங்க. தேவையானவற்றை உங்களுக்கு கடவுள் குடுப்பார். நிச்சயமா குடுப்பார். அது என்ன தேவைன்றது நீங்களே அத வந்து முடிவு பண்ணி, அந்த ஒரே எண்ணத்தோட தான் அந்த பூஜைய செய்யணும். சரிங்களா? இது செஞ்சு பாருங்க. இல்ல மந்திரத்த ஜெபிச்சு மந்திர சித்தி பண்ணிக்கணுமா? அதையும் செய்யலாம். ஏதாவது ஒரு மந்திரம். என்ன மந்திரம்? யக்ஷினி மந்திரம்லாம் நெறைய இருக்கு. கர்ண யக்ஷினி மந்திரம், ரதிப்பிரியா மந்திரம், அதே மாரி வந்து தனதா யக்ஷினி மந்திரம், இதெல்லாம் நெறைய இருக்கு. வேணுன்றவங்க கேளுங்க, நான் சொல்லி தரேன். அத நீங்க அந்த 2 ஹவர் உட்கார்ந்து அந்த யக்ஷினி மந்திரத்த சொன்னாலும் அது உடனே சித்தியாகும். ஏன்னா அமாவாசை, பௌர்ணமி காலத்துலலாம் அதான் சொல்லுவாங்களே 100 முறை சொன்னால் அது 1000 முறைக்கு சமம். அதுதான் அங்க இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். சரிங்களா? இன்றைய தினம் சோடாச கலை அதை செய்யுங்க. அதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதை கடவுளிடம் கேளுங்கள். நிச்சயமாக நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லாரும் இத்தனை நாள் நம்ம வசம்பு முழுசாதான் கொண்டு போவோம். இன்னைக்கு வசம்பு பொடி அதை எடுத்துக்கோங்க. அது கூட கஸ்தூரி மஞ்சளும் பச்சை கற்பூரமும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். ராசி பலனை பார்க்க அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றமான சிந்தனைகளால் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் உருவாகும். தவறிப்போன சில வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்கும். மனசுல நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், தன வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும். அதிசய மேற்கு அதிசயன் 5ஆம் அஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். பரணி நட்சத்திரக்கார சிந்தனைகள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நல்ல மதிப்பை மேம்படுத்தும். பழக்க வழக்க சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரியில் மறைமுக ஒத்துழைப்புகள் திருப்தியை ஏற்படுத்தும். அதே மாதிரி சங்கம் தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசயன் 9ஆம் அசு நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை இன்னைக்கு குறைத்து கொள்வது நன்று. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மாமன் வழி உறவுகளால் இன்னைக்கு ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். உணவு சார்ந்த துறைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு தொடர்பான பணிகள்ல தடைகள் எல்லாம் விலகும். வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். இறை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். ரகசியமான சில ஆய்வுகள்லாம் உங்களை தெளிவை உருவாக்குகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய நிறனாமன் அசு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். கடினமான வேலையிலும் சாதாரணமாக செய்து முடிச்சிருவீங்க. இன்னைக்கு வியாபாரம் சார்ந்த பணிகள்ல லாபங்கள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சமூக பணிகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அசு நிறம்
மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். இன்னைக்கு பேராசை இல்லாம செயல்படுங்க, நல்ல சிறப்பா இருக்கும். வியாபாரத்திலும் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி செயல்பட்டால் நன்மைகள் நிறைய நடக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கௌரவ பதவிகள் மூலம் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயம் ஏற்படும். வேளாண் சார்ந்த ஆலோசனைகள் மூலம் தெளிவு உண்டாகும். இன்றைய நாள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. மற்றவர் கருத்துக்களுக்கெல்லாம் இன்னைக்கு உணர்வு பூர்வமாக செயல்படுவதை விட சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். புதுமையான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. எதிர்பாராத அலைச்சல்களால் மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான ஒரு விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். கனிவான பேச்சு உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். உத்தியோகத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்கள் மீதான கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்துருங்க. இன்றைய தினம் வரவு தனம் சார்ந்த ஒரு விஷயத்துல, பண வரவு தனம் சார்ந்த விஷயத்துல வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்னைக்கு செலவுகளும் இன்னைக்கு இருக்கும். அதனால எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு கவனமாக இருங்க. விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்வதை இன்னைக்கு தவிர்த்திருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், 2 பேருமே அவர்கள் சொல்லுகின்ற ஒரு சொல்லை கவனமாக ஏற்று இன்னைக்கு நடந்தால் குடும்பத்தில் மிக சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் கூடும். சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். போட்டிகளில் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவீங்க. மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். கற்பனை துறையில் முன்னேற்றம் ஏற்படும். கதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுறவங்களுக்கு வெளியூரில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துக. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அனுஷ நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வியாபாரம் சார்ந்த பணிகள்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும்.
உங்களுடைய பேச்சுல நிதானம் தேவை, கனிவான பேச்சு தேவை. அந்த மாதிரி இன்னைக்கு இருந்தால் எந்த காரியத்தையும் சாதிக்கக்கூடிய திறன் ஏற்படும். வழக்குகள்ல சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும். பழைய சிக்கல்களுக்கு தெளிவு ஏற்படும். ஆன்மீக பணிகள்ல சில புரிதல்கள் உண்டாகும். கடன் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். சவாலான வேலையை கூட சாதாரணமா முடிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தன வரவுகளால் மேன்மை ஏற்படும். குடும்ப சூழ்நிலை அறிந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த துறையில இருப்பவங்களாம் இன்னைக்கு பொறுமையோட கையாளுங்க. அரசு அதிகாரிகளுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அன்போடும் பரிவோடும் எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்பு இன்னைக்கு நன்றாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள்லாம் ஈடேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு விலகும். மனதில் எண்ணிய வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். இன்றைய நாள் பணிவு வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதுவிதமான அதாவது நிறைய பேருக்கு இந்த ஆபரணத்துக்கு மேல ரொம்ப அதிக ஆசை இருக்கும். அதுவும் மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் அதிகமா இருக்கும். இந்த காதுல போடுற கம்மலு, அதே மாதிரி வளையலு, இதெல்லாம் புதுசு புதுசா வாங்கி போடணுன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். அது இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும். எழுத்து சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர வழியில மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிற வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.